ஆட்சி மற்றும் கட்சி பொறுப்பை 2 தோள்களிலும் சுமந்து கொண்டு அமெரிக்கா செல்வதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முதலீடுகளை ஈர்க்கும் நோக்கில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்றிரவு அமெரிக்கா புறப்படுகிறார். இந்நிலையில் கட்சி தொண்டர்கள் மற்றும் அமைச்சர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மடல் ஒன்றை எழுதியுள்ளார். அதில் $1 டிரில்லியன் அமெரிக்க என்ற இலக்குடன் தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை முன்னேற்றும் நோக்கில் முதலீடுகளை ஈர்க்க அமெரிக்கா பயணிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சர் அயல்நாடு சென்றிருந்தாலும் தமிழ்நாட்டில் எந்த ஒரு பணியும் தடைபடாமல் நடைபெறுகிறது என்பதை மக்கள் தரும் சான்றிதழே அரசுக்கு பெருமை சேர்க்கும் என்றும் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். அதனை அமைச்சர்களும் கழக நிர்வாகிகளும் பெற்றுத் தருவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் அமெரிக்கா செல்வதாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். செயலில் வேகம், சொற்களில் கவனம் என்பதை மனதில் நிறுத்தி விமர்சனம் செய்வோருக்கு பயனுள்ள செயல்கள் மூலம் பதிலளிப்போம் என்றும் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். அமெரிக்காவில் இருந்தாலும் தாய்வீடான தமிழ்நாடு பற்றியே தனது மனது சிந்திக்கும் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்ததற்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கண்டனம் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் எடப்பாடி பழனிசாமியை சீமான் தரக்குறைவாக விமர்சித்ததை அண்ணாமலை நினைவு கூர்ந்து பதிலளித்துள்ளார். அதில் ஒரு இதை நான் ஐயா எடப்பாடி பழனிசாமி சொல்றேன், தம்பி நீ நியமிக்கப்பட்ட தலைவர், நீங்க உருவான தலைவர்லாம் உங்க கட்சி ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்கு. அது 5 ஆண்டு முழுமையா ஆட்சி அதிகாரத்தை அனுபவிச்சுட்டு இருக்கும்போது முழு வலிமையோடு அப்ப 2வது முறையும் இருக்கும்போது உங்களை கூட்டிட்டு வந்ததில்லை, மாநில தலைவரை நியமிக்கிறாங்க. இந்த முழு அதிகாரம் பல மாநிலங்களை ஆளுகிற ஒரு கட்சி, இந்திய துணைக்கண்டத்தை ஆளுகிற ஒரு கட்சியா இருக்கும்போது நீங்க அந்த இடத்துல உட்காரும் போது உங்களுக்கு தானா ஒரு மதிப்பு வந்துடும். ஆளுகிற கட்சியினுடைய மாநில தலைவர்னு எடப்பாடி பழனிசாமி அப்படி இல்லை. சாதாரண தொண்டனா ஒன்றிய செயலாளராகி அப்புறம் சட்டமன்ற உறுப்பினராகி அதுக்கப்புறம் அமைச்சராக இருந்து பல முறை இருந்து அப்படி வந்தவர். அவர் போய் டப்புன்னு தற்கொலைலாம் பேச்சு விடாது. இங்கே இருக்கிறவன்லே அவர் நல்ல புத்திசாலி தான். அவர் அறிவில்லைன்னா எப்படி சொல்லுவீங்க? 4 ஆண்டு நாட்டை முதலமைச்சராக இருந்தோ தற்கொலை இருந்தான்ட்டார. இவ்வளவு பதட்டம், இவ்வளவு தப்பான திட்டங்கள் ஏதாவது அவர் ஆட்சியில் இருந்ததான் வரும். ஒவ்வொரு நாளும் பதறி எந்திரிக்க வேண்டியது என்ன நடக்குமோன்ட்டு இப்படித்தான் கார் ரேஸ் விட்டுக்கிட்டு இருந்தாரா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அதனால இதெல்லாம் நம்மகிட்ட பேசக்கூடாது. அதனால அறிவுரை சொல்லுங்க, கேட்டுக்கிறோம், எல்லாருக்கும் உரிமை இருக்கு. சீமான் அண்ணன் எனக்கு பிடிக்கும், அதெல்லாம் வேற. சீமான் அண்ணன் இந்த வார்த்தையை சொன்னாரால் எடப்பாடி ஒரு அடிமைக்கெல்லாம் பயப்படுவீங்க? 6 மாசத்துல பதவியிலிருந்து எடப்பாடி வெளியே வந்துட்டா பக்கத்து வீட்டுக்காரன் கூட மதிக்க மாட்டான். அது தரம் இல்லை, அது நல்ல தரம் இருக்கக்கூடிய ஒரு சொல். அதனால அது வேண்டாங்கன்னா அப்ப நான் பேச ஆரம்பிச்சு அது வேற மாதிரி ஒரு லைனா போகும். கட்சித் தலைவர் பதவி என்பது வெங்காயம் போன்றது என தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். லண்டன் சென்றுவிட்டு வரும்போது தலைவராக வருவீர்களா என செய்தியாளர் சந்திப்பின் போது எழுப்பப்பட்ட கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்தார். அது இந்த கட்சி படிப்புக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை. அதற்கு முன்னாடி தலைவர்கள் என்னென்ன, எனக்கு முன்னாடி 1008 தலைவர்கள், எனக்கு அப்புறம் 1008 தலைவர்கள். படிப்புக்கு இந்த கட்சி கொடுக்கக்கூடிய மரியாதையை தான் உங்க முன்னாடி நான் வைக்கிறேன். அதனால இந்த தலைவர் இளைவர்லாம் தேவையில்லை. ஐ ஆல்சோ பிலீவ் எங்கிருந்தாலும் கூட செய்கின்ற பணிக்கு அந்த மரியாதை இருக்கும். சேர்ல இருந்து தான் அதை செஞ்சா தான். அண்ணாமலை இந்த சேர்ல உட்கார்ந்து இருக்கனால தான் மரியாதையின் அவசியம் இல்லைங்கண்ணா. கட்சியில தொண்டனா இருந்து வேலை செஞ்சாலும் அந்த மரியாதை கொடுக்கத்தான போறாங்க. நாங்கள் தொண்டர்கள், பொறுப்பு தலைவர் பொறுப்பு, அவ்வளவுதான். அடிப்படை எல்லாம் தொண்டர்கள். பதவி இருக்கு போலாம், ஏற்கனவே சொல்லிட்டேன். வெங்காய பதவி, வெங்காயத்தை உரிச்சிங்கன்னா உள்ள ஒண்ணு இருக்காது. அது மாதிரி தான் தலைவர் பதவி. உரிச்சு பாத்தீங்கன்னா உள்ள ஒண்ணு இருக்காது. ஒரு சேர் இருக்கும், ஒரு டேபிள் இருக்கும், ஒரு டேபிள் வெயிட் இருக்கும், ஒரு பென் இருக்கும். அதை நீங்க பிரமாதமா கூட பாத்துக்கலாம். அந்த மாதிரி நான் பாக்கலீங்கன்னா. அதனால் எனக்கு சந்தோஷம், இந்த கட்சி அனுமதி கொடுத்து படிக்க வேண்டும் என்கின்ற ஒரு வாதத்தை வைத்து அனுப்புறாங்க. பிரதமர் அவரே அனுப்புறாங்க.